வணக்கம். அறிவொளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்குறப்போ, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ராசிநாதனாகிய புதன் வந்து நீசமாக இருந்தாலும் வக்ரமாகி நீச்சபங்க ராஜயோகம் அமைப்பில் இருக்கிறதுங்கிறதுனால மாதத்தில் முதல் பகுதி கொஞ்சம் பின்னடைவாகவும், வரக்கூடிய 15ஆம் தேதிக்கு பிறகு எதிலும் வெற்றி எங்கும் வெற்றிங்கிற அமைப்பாக தான் நிச்சயமாக மார்ச் மாதம் அமையப் போகுது. உங்களுக்கு பல வகையிலையும், அதாவது மிதுன ராசிக்கு இந்த மார்ச் மாதம் வந்து பல வகையிலையும் உங்களை வந்து மாற்றத்தை தருகிற மாதமாக இந்த மாதம் அமையும் போகுது. குறிப்பாக வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து இணையக்கூடிய சனியும் கேதுவும் வந்து உங்களில் ஒரு சிலருக்கு வந்து வடமாநில பிரயாணங்களோ இல்லை ஒரு சிலருக்கு வந்து வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு வேலை மாறுதல் தரதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குதுங்கிறதுனால மிதுன ராசிக்காரங்கள் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்றதுக்கான ஒரு சின்ன சின்ன காரணங்கள் அமையும். அந்த காரணம் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஒரு சின்ன பயணமாவது இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு சின்ன பயணமாவது இருக்கும். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றதுங்கிறது மாதிரியான பயணம் இருக்கலாம். ஆனால் மிக முக்கியமாக வந்து தொழில் சார்ந்து தான் அந்த பயணம் அமையும். இதுக்கு காரணம் என்னென்னா 7ல் இணையக்கூடிய சனி கேது தான். அதே மாதிரி 7ல் சனி கேது இணைஞ்சு ராசியில் ராகு அமர்றதுங்கிறது காரணத்தினால வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களை வந்து வெறுப்பேற்றி கோபம் வர வைக்கிறதுக்கான அமைப்பு வந்து நிச்சயமாக உருவாகும். அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்லை எங்கள் வீட்லேயா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களை வந்து ஒரு கேலி பொருளாக வச்சு மற்றவங்க வந்து உங்களை ஒரு தேவையில்லாத விஷயத்தில் வந்து உங்களை எப்படி சொல்கிறாங்க வெறுப்பேற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்கிறதால அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் பட்டுப்படாமல் இருந்துக்கிறது நல்லது. அதே சமயம் எந்த ஒரு பேச்சு செயலும் வந்து நிதானம் தேவை. எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துருங்கிற வேலையை வச்சுக்காதீங்க. எந்த ஒரு இடத்துலையும் வந்து பொறுமை இழத்தல்ங்கிறது வந்து வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் வந்து பொறுமையாக போங்க. குரு 10ஆம் இடத்துல நீசனாக இருக்குதுங்கிற காரணத்தால் வந்து நீசனான குருவை பார்க்குறதுங்கிற காரணத்தால் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சமாளித்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவான பலன் என்ன அப்படின்னா, உங்களை வந்து ஒரு கேலி பொருளாக வச்சு மற்றவங்க வந்து ஒரு 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 இஷ்யூ பண்ணுறது, அதாவது சம்மந்தமே இல்லாமல் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிறங்கிற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் நடக்குமே தவிர மற்றபடி பயப்படுறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லைங்க. மற்றபடி வந்து பொருளாதார நிலை வந்து நார்மலாகவே இருக்கும். அதாவது தேவைக்கான பணம் நிச்சயமாக கிடைக்கும். என்னதான் உங்கள் ராசிநாதன் வந்து நீசமாக இருந்தாலும் குரு பகவானோட பார்வை இருக்கிறதுங்கிறதுனால வந்து தொழில் வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகள் ஜீவன அமைப்புகளை வந்து நிச்சயமாக லாபம் அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் வந்து சின்ன சின்னதாக இருந்த சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாமே தீரும். அதாவது வந்து ஒரு சிலர் வந்து ஒரு 1,00,000 ரூபா கடன் வாங்கிட்டு அவங்க கூட கேட்க மாட்டாங்க. ஒரு 5,000 10,000 கடன் வாங்கியிருப்போம். அந்த மாதிரி டார்ச்சர் தான் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். அந்த டார்ச்சர் எல்லாமே இனி இருக்காது. ஏன்னா அந்த கடனை நீங்கள் ஈஸியாக அடைச்சிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தோட 15ஆம் தேதிக்கு மேலே வர நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த வியாபாரம் வந்து திடீர்னு அதாவது மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களாகட்டும் அல்லது மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிறவங்களாகட்டும் ஒரு பெரிய ஆர்டர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே இருக்குதுங்கிறதுனால எந்த விஷயத்திலும் நீங்கள் கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும். குறிப்பாக தொழில் செய்கிறவங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து இந்த டைமில் மாதத்தில் வந்து 2 வாரங்கள் கழிச்சு, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வரக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குதுங்கிற காரணத்தினால உங்களோட மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக ஆர்டர்ஸ் நிறையா வருங்கிறனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாக உங்கள் உடல் உழைப்பை போட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நிச்சயமாக அதனால் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அதே மாதிரி மாதம் முழுசும் வந்து சுக்கிரன் நட்பு வீடுகளில் இருக்கிறதுங்கிற அமைப்பினால வந்து பாவகிரகங்களான கேது, ராகு மற்றும் வந்து சனி வந்து ராசியோட சம்மந்தப்படுவதால் உங்களில் ஒரு சிலருக்கு வந்து மனசில் ஒரு விதமான கலக்க உணர்ச்சியும் அதே சமயம் வந்து தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலையும் உருவாகிற மாதிரியான தன்மை இருக்கும். இந்த நிலைமை இந்த மாதம் மட்டும்தாங்க. மாத இறுதி நாட்களில் குரு பகவான் அதிசார நிலையை இந்த கிரகங்களுக்கு இணைவதால் மிதத்திற்கு அடுத்த மாதம் முதல் மிக மிக நல்ல பலன்கள்னு சொல்லலாம். இந்த மாதத்துலேயும் பெரிய நெகட்டிவான பலன்கள் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதத்தில் 15 நாள் முதல் 15 நாள் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்துக்கிறது நல்லது. ஏன் இந்த அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பலன்களை சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்றும் பெருசாக இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சூரியன் வந்து 8ஆம் வீட்டில் போய் மறையிறதுங்கிற காரணத்தினால வந்து உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய எந்த சலுகைகளாகட்டும் அல்லது சம்பள உயர்வாகட்டும் ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ட்ரபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அது இந்த மாதம் மட்டும்தான். இருந்தாலும் வந்து சுக்கிரன் வந்து சகாய ஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால வந்து தனி ஒருத்தராகவே சாதித்து காட்டுவீங்கன்னு சொல்லலாம். மற்றவர்களோட உதவியை எதிர்பார்க்க மாட்டீங்க. எதிர்பாராத பணவரவுகள் இந்த மாதத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. அதே சமயம் பணம் வரக்கூடிய நாட்கள்னு பார்க்குறப்போ 2, 3, 7, 9, 12, 13, 14
22, 26, 27, 29 ஆகிய நாட்களில் வந்து பணம் வர்றதுக்கான நாட்கள். அதே சமயம் வந்து மாத ஆரம்பத்தில் 2ஆம் தேதி மத்தியானம் வந்து 12:30 மணிலிருந்து 5ஆம் தேதி அதிகாலை 2 மணி வரைக்கும் வந்து அதே சமயம் மாத கடைசியில் வந்து 29ஆம் தேதி முதல், அதாவது 29ஆம் தேதி காலை 7:30 மணி முதல் 1ஆம் தேதி காலை 8:30 மணி வரைக்கும் வந்து சந்திராஷ்டம நாட்களுங்கிறதுனால இந்த டைமில் மட்டும் வெகு தூர பயணிகள், நீண்ட நேர பயணங்கள் போகிறத தவிர்த்துறது நல்லது. மிக முக்கியமாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் முடிஞ்ச அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்துக்கிறதுங்க நல்லது. முக்கியமாக இந்த சந்திராஷ்டம நாட்டில் மட்டும்தான் இந்த டைமில் வந்து நீங்கள் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஆளாகக்கூடிய காரணத்தினால இந்த டைமில் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பொறுமையாக நீங்கள் உண்டு வேலை உண்டு இருக்கிறது தான் சிறப்பாக தரும்னு சொல்லலாம். மற்றபடி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதம் வந்து சிறப்பான மாதமாகவே அமையும். மாதத்தில் ஆரம்ப 15 நாட்கள் வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள், அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே அமையும்னு சொல்லலாம். இதில் வந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய மாதம். யாருக்கிட்டையும் வந்து தேவையில்லாத கோபத்தை வந்து வெளிக்காட்ட வேண்டாம். குறிப்பாக வந்து மிதுன ராசியில் இருந்தவங்களுக்கு இந்த பலன் நிச்சயமாக பொருந்தும். மிக முக்கியமாக வந்து பழிவாங்கும் நோக்கத்தில் வந்து யாருக்கிட்டையும் அதாவது யாருக்கிட்டையும் நடந்துக்காதீங்க. நிச்சயமாக வந்து வேலையில் ஏதோ ஒரு சின்ன விஷயத்துலையாவது ஒரு இடம் மாற்றம், அல்லது நீங்கள் ஒரு மெஷின் ஓட்டிகிட்டு இருந்திருப்பீங்க, இந்த மெஷினால வேற ஒரு மெஷின் ஓட்டுறங்கிற மாதிரி சூழ்நிலை கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் வந்து ஆன்மீக விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக வந்து மிதுன ராசியில் பிறந்தவங்க இந்த டைமில் வந்து ஆலய திருப்பணிகள் செய்கிறதுக்கு நன்கொடைகளை கொடுக்குறங்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே உருவாகும். கடன் வாங்கும் சூழ்நிலைகள் வருங்கிறதுனால கடன் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா தைரியஸ்தானம்ங்கிறது சூரியன் பகவான் வந்து கொஞ்சம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக கடன் வரும். கடன் ஏற்பட்டாலுமே அது வந்து சுப செலவுக்கான கடனாக இருக்காது. தேவையில்லாத தண்ட செலவுக்காகத்தான் கடன் இருக்கிறங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்குறப்ப யோசிச்சு வாங்கிக்கிறது நல்லது. இதுவே வந்து மிதுன ராசி, அதாவது மிருகசீர நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 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 மாதம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான மாதமாகவே அமையும். மற்றபடி வந்து மிதுன ராசி மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நன்மையான மாதமாக அமையறதுக்கான கிரகநிலைகள் இதுதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.